எப்படி சும்மா இருக்கீங்களா? ரொம்ப கணக்கடா கிடைக்கல. என்ன என்ன தெரியுமா உங்களுக்கு? இப்ப திரும்ப மீன் வியாபாரம் செய்யறதுக்கு முதலில் அமெரிக்காரு மீன் வியாபாரம் செய்யறா எவ்வளவு காசு வேணும்? ஒரு 5000 இருந்தா 5000 பேர் என்ன? ஆமா பாருங்க எல்லாரும் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு இதா இருக்கு. பாக்குறான் படாட்டி போறான் 6 மணிக்கு வீட்டை சேரணுமே. இப்ப நெல்லெல்லாம் வந்து இப்ப உங்களுக்கு தந்துட்டாங்கன்றதுக்கு அம்மம்மா வந்து இப்ப பாத்து கொடுறதுல ஆரம்பமா என்னைய பாக்குறவர்கள் ஒரு பேர் நான் மட்டும்தான். நீங்க தனியா ஒரு ஆள்? நம்ம கஷ்டத்தானே நாங்க வீட்டை கிளம்பி திரியிறோம், இல்லாட்டி நம்ம மெதிக்க மாட்டேன் பாரோம். ஒரு சில விவசாயிகள் கேட்டிருக்காங்க, நீ ஆம்பளானே உழைச்சி சாப்பிடலாம் தானே கேட்டிருக்காங்க. ஆனா இந்த காலால வந்து அவர் வேலை செய்தாருன்னா அந்த காலடவுக்குள்ள அந்த அவர் அந்த காயத்துக்குள்ள அந்த நெல்லு போகும். அந்த பொம்பளை காட்ட நேற்று சரி கவலையா இருக்கு மேனே. இருந்தாலும் வீட்டு நம்மகிட்ட இருந்து அம்மிட்ட வரலாம். என்னண்டா ஒரு ஆம்பளையும் கேட்கல, அவர் பொம்பளை கேட்டாமட்டு மனத்தாப்படுறாரு அந்த ஐயா. சரி சரி அல்லாங்க சரி நான் வருவேன். சரி அவங்கள பாக்குறது நான் திரும்ப வருவேன். அது என்ன செய்யுது, அதான் வாழ்க்கை. இப்ப எல்லாருக்கும் கஷ்டம் தான், எல்லாருக்கும் இப்படித்தான். ஏதோ ஒரு வகையில் எல்லாருக்கும் கஷ்டம் உண்டு வருமாக்கா. யோசிக்கப்படா கண்டிப்பா நம்ம நல்லா இருப்போம் ஒரு நாள் ஒரு நாள். பச்சை நெல்களை வந்து இப்ப விவசாயிகள்ட்ட முதலாளிமார் கொள்வனவு செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. எம்என்எஃப்ல அப்படி நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாம இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்துல படுவாங்கரை பிரதேசத்துல நின்று கொண்டிருக்கிறோம். இந்த களுவாஞ்சிக்குடியில படுவாங்கரையில எங்களுடைய கிராமத்துல நின்று கொண்டிருக்கிறோம், வெள்ளாவளியில. அப்ப இப்போது வந்து இந்த வயல் அறுவடை காலம். அப்ப வேளாண்மையெல்லாம் செய்து விவசாயிகள் வந்து தங்களுடைய அந்த அறுவடை காலத்தை வந்து இப்பொழுது நிகழ்த்தி கொண்டிருக்காங்க. அறுவடை செய்து அதை வந்து நெல்லை வந்து காய வச்சு விற்பனை செய்து கொண்டிருக்காங்க, வீட்டுக்கும் கொண்டு போய் கொண்டிருக்காங்க. அப்போ அந்த வகையில் இங்கே வந்து வேளாண்மையை வந்து பயிரிட்டு அந்த அறுவடை காலங்களில் வந்து களவட்டி நெல்லை வந்து எடுக்கிறதுக்காக வேண்டி, அந்த களவட்டி நெல் வாங்குறதுக்காக வேண்டி நிறைய நபர்கள் வருவாங்க. அதாவது அண்டைக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறவங்க, வறுமையில் இருக்கிறவங்க வந்து இப்படியா நேரங்களில் வந்து இப்போ ஒவ்வொரு விவசாயிகள்கிட்ட போய் தங்களால் முடிஞ்ச அந்த நெல்களை வந்து கேட்டு வாங்கி எடுத்து அதை வந்து காய வச்சு குத்தி சாப்பாட்டுக்காக வச்சுக்கொள்வாங்க. அப்போ நானும் வந்து இதே இடத்துல பார்த்தீங்கன்னா 2 நாள் வந்து வேலை செய்தேன். நான் அப்போ கூலிக்கு வேலை செய்தேன் நம்முடைய ஒரு சொந்த ஒரு ரிலேட்டிவான ஒரு இடத்துல. அப்போ பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு பரிதாபமாக இருந்தது. அப்போ அந்த வகையில் இன்றைய தருணம் நான் இப்போ அவங்கள வந்து ஒரு 4-5 பேர் வந்து அப்படி ஒரு இடத்த இருந்தவங்க. அப்போ இன்றைய தருணம் நான் இந்த இதை வந்து வீடியோவாக எடுத்து பதிவிடுறேன். அப்போ அவங்களாக வந்து என்னிட்ட வந்து உதவிகள் கேட்கல. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டிருந்தேன், இப்போ நான் உங்களை வந்து வீடியோ எடுத்து போடலாமா, வீடியோ எடுத்து போடுறதால உங்களுக்கு பிரச்சனையா அம்மம்மா பிரச்சனை ஆக்காண்டு கேட்டிருந்தேன். பிரச்சனை இல்லை, நீங்கள் வீடியோ எடுத்து போடுங்க, எங்களுக்கு கஷ்டம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ எப்படியா நபர்களை நான் இப்போ அவங்களோட பேச போகின்றோம், அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு உதவி செய்யக்கூடிய நபர்கள் அவங்களால முடிஞ்சா உதவிகளை செய்யுங்க. நீங்கள் உதவி செய்கிறதாக இருந்தால் ஒரு சில நாட்களுக்குள்ள செய்தால் தான். ஏன்னா இப்போ கொஞ்ச நாள் இப்போ கடந்து போகுமா இருந்தால் அவங்க எல்லாம் வந்து ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு ஏரியாக்கள்ல இருந்து வந்திருக்காங்க. திரும்ப வந்து இவங்களை வந்து தேடி கண்டுபிடிக்கிறன்றது கொஞ்சம் கடினமான விடயம். அப்ப இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நீங்க நினைச்சீங்களாக இருந்தால் ஒரு சில நாட்களுக்குள்ள செய்தீங்களா, அப்ப அவங்க வந்து இந்த பகுதியில தான் இப்ப எப்படியாவது இந்த களவெட்டு வெளியே நெல் வந்து கலெக்ட் பண்ணி கொண்டிருக்காங்க. அப்ப அவங்கள வந்து சந்திச்சு அங்க கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இப்ப அந்த பக்கமாக இருந்து கொண்டு இருக்காங்க. இப்ப அவங்களோட போய் நாங்க பேச போகின்றோம். பாருங்க, இந்த ரோட்டோரமாக எல்லாம் வந்து இந்த நெல்லை வந்து அறுவடை செய்து இப்ப காய வச்சு கொண்டிருக்காங்க. இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த களவெட்டி எல்லாமே இல்லை, நெல்லை காய வச்சு அதை வந்து வீட்டுக்கு கொண்டு வரதோ விற்பனை செய்யறதுக்கோ இல்லை. விவசாயிகள் நிலைமை தான். அப்போ படங்கள் வாங்கி படங்களை நம்ம வந்து காய வச்சு அங்கே வந்து விற்பனை செய்யணும். அதுவும் வந்து இப்போ நெல்களுக்கு நம்ம வந்து இப்போ எப்படி சொல்றது, இப்போ செலவுகள் வந்து கூட நெல்ற விலை வந்து இப்போதே குறைஞ்சு கொண்டு இருக்குது. பச்சை நெல் வந்து இப்போ முதலாளிகள் எடுக்காங்கல்ல, சாரி, பச்சை நெல்களை வந்து இப்போ விவசாயிகள்ட்ட முதலாளிமார் கொள்வனவு செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அப்போ அதனால வந்து அவங்க வந்து நோம்பல் அந்த ஈரத்தை காய வச்சு தான் கொடுக்காங்க. சரி, நம்ம இப்போ இந்த இடத்துல இருக்கிற நம்மமாவோட இப்போ பேசிக்கொள்வோம். அம்மாமா வணக்கம். அம்மாமா வணக்கம் ஐயா. அம்மாவோட பேர் என்ன? தங்கம்மா. தங்கம்மா. அம்மாமாக்கு எத்தனை வயசு? எனக்கு 70 வயது. 70 வயது. இப்போ உங்களோட பிள்ளைகள்லாம் என்ன செய்யறாங்க? கல்யாணம் கட்டி கொடுத்தேன். அதெல்லாம் இருக்காங்கன்னு. இப்போ இந்த களவட்டி நெல் அம்மம்மா
இப்போ இந்த வெள்ளம் சீசன்ல நீங்க இப்போ நம்மள்ட்ட விவசாயிகள் இருந்து குறிப்பா நீங்க எவ்வளவு மூடை நீங்க வாங்கி எடுப்பீங்க? சந்தாலும் தருவாங்க ராட்டியும் விடுவாங்க. இல்ல அதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி இப்ப நீங்க இதுக்கு முதல் நான் உங்களை கண்டிருக்கேன் இப்ப இந்த பகுதியில என்ன அப்ப நீங்க இப்ப ஒரு போகத்துக்கு இப்ப நம்மளோட விவசாயிட்ட இருந்து எவ்வளவு நெல்லை வந்து நீங்க மொத்தமா எடுப்பீங்க மொத்த நெல்? நாங்க மட்டுமே நாங்க 2 நெல் எடுக்கிறோம் தண்டிப்பு தான் தந்தா தருவாங்க இல்லாட்டி இருந்து ஓட்டு போடுறோம் அப்படி. அதான் மொத்தமா ஒரு 3 மூடை எடுப்பீங்க? 3 வர 2 2.5 2 மூடை. அப்ப அம்மம்மா வந்து இப்ப பாத்துக்கொள்றதுல ஆரம்பமா என்னைய பாக்குற வீட்டுல ஒரு நான் மட்டும்தான். நீங்க தனியா ஒரு ஆள்? அப்படியா டைம்ல இருந்து நெல்லை வாங்கி திரும்ப வந்து காசு இல்லாத அந்த நெல்லை நீங்களே விற்பீங்க இன்னொரு ஆளுக்கு அப்படியா? காய வச்சு குத்தி அரிசி ஓட்டு வந்தா கொடுக்குறேன். அப்படி 2 நெல் விற்க பாரம் இல்லாத நெல் வாண்ட மாட்டாங்க, விலை உறவு. சரி அம்மாமா. அக்கா வணக்கம். அக்கா வணக்கம் ஐயா. உங்களோட பேர் என்ன? என் பேர் வசந்தகுமாரி. வசந்தகுமாரி. இப்ப உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 2. இப்ப நான் இப்ப உங்களை வந்து வீடியோ எடுத்து யூடியூப்ல எல்லாம் பதிவு விடுவேன், அது பிரச்சனை இல்லையா? என்ன பிரச்சனை ஐயா? என்னண்டா நவரம் போட்டாங்க என்னதான் தாவோ நம்ம கஷ்டத்தாலே ஐயா நாங்க ஓட்டக்கரம்பி திரியிறோம், இல்லாட்டி நம்ம மெதிக்க மாட்டோம் பாரம். உங்களோட கணவர் என்ன செய்யறாங்கக்கா? வீட்டுல இருக்காரு, ஒரு தொழிலும் இல்லை ஒன்றையும் இல்லை. நானும் உழைச்சிட்டு கொண்டு உள்ளில படிப்பிக்கிற வேலைகிறேன். இனி தண்ணி வீடு கட்டுற அப்படியா நம்ம புறக்கிட்டு கொண்டு போனா மொத்த கூட கொடுத்து சாப்பாட்டுக்கு எடுக்கிறான் விற்கிறேன். கடனுக்கு கடையில லோனுக்கு சாமாங்கிற இப்படி தாண்ட ஜீவியம் போகுது. உண்மையில என்ன பொறுத்தவரை விவசாயிகள்னு சொன்னாலே ஒரு பெரிய ஒரு லெஜெண்ட் தான். அப்ப யாரு வந்து கேட்டாலும் இப்ப அவங்களுக்கு இப்ப நஷ்டம் போனாலும் ஆனா அந்த களவட்டிக்கு தேடி வர நபர்களுக்கு நெல்லை வந்து அப்படி அள்ளி கொடுப்பாங்க. இப்ப நான் என்ன கண்ணூடாக பார்த்தது அந்த வகையில எல்லாரும் தாராங்களா நெல்? என்ன மாதிரி ஒரு சில பேர் தருவாங்க, சில பேர் தர மாட்டாங்க ஐயா. அப்படியும் இருக்கேன்னு பாட்டா பாக்குறான் பாடாட்டி வீட்டை போறான். அப்படி அப்ப நீங்க வந்து இப்ப இந்த களவட்டிக்கு நெல் இப்ப எடுக்க வந்ததுக்கு பிறகு உங்களோட சாப்பாட்டுக்கு இப்ப காலையில மதியத்துல இரவையில சாப்பாட்டுக்கெல்லாம் முக்கியமா மதியத்துல சாப்பாட்டுக்கு நீங்க என்ன செய்யறீங்க இதுல இருக்கிற எல்லாரும்? நாங்க சமைச்சிட்டு வரையா வீட்டுல இருந்து. வீட்டுல இருந்து வரக்குள்ள சமைச்சிட்டு வருவீங்க காலையிலே? அப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான். பாருங்க இந்த வீதி ஓரமாக இப்ப இവിടുത്തെ மர இணலும் இல்லை. அப்ப அங்கால பக்கம் ஒரு கோயில், அந்த கோயில் அந்த இணல்ல எல்லாரும் அப்படியெல்லாம் இல்ல இருந்து கொண்டிருக்காங்க. அப்படி இருக்கும். என்ன பார்த்தா பாக்குறான் பாடாட்டி ஓரம் 6 மணிக்கு வீட்டை சேரணுமே. இப்ப நெல்லெல்லாம் வந்து இப்ப உங்களுக்கு தந்துட்டாங்க உதாரணத்துக்கு ஒரு மூடை நெல் உங்களுக்கு இன்றைக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னு வைங்களே, இல்ல எடுக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு வராது. அந்த அளவுக்கு தர மாட்டாங்க. இல்ல ஒரு அரை மூடை நெல் வந்தாலும் அதை தூக்கிட்டு போற நீங்க 4 வரைக்கும் 3 வரைக்கும் நெல் பட்டா கொண்டு வரோம் ஐயா. தலையில வச்சு திஞ்சிருந்து காக்காச்சிட்டை கொண்டு போகணும். காய்ச்சிட்டு நீங்க எல்லாரும் சரியாக்கா? அப்ப எல்லாரையும் கொஞ்சம் பேசிட்டு வரணும் சரியா? வணக்கம் அம்மாமா. வணக்கம். அம்மாவோட பேர் என்ன? கமலா. கமலா. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் அம்மா? எனக்கு மட்டும் கல்யாணம் கழிச்சு குமரி பிள்ளை 17 வயது பிள்ளை குமரி பிள்ளை. அவருக்கு கையில நான் சமட்ட வயல் வழி எங்க போறான். ஒரு 4 மணி 4:30 5 மணிக்கெல்லாம் போயிருக்கோம். போனேன் வாட்டு படுறதுக்கு தலையில வச்சுட்டா போனான். எப்படி எல்லாருங்க அம்மா ஏதாவது உதவிகள் இப்ப ஏதாவது செய்யணும்டா வாழ்வாதார அமைச்சிட்டா எப்படியான உதவிகள் நீங்க ஏதாவது உருவாக்கீங்களா? சில நேரம் இப்ப இந்த வீடியோ பாக்குறவங்க உங்களுக்கு உதவி செய்ய முன் வரலாம். அப்படி வந்தாங்கண்டா உங்களுக்கு எப்படியான உதவி தேவை? வீட்டுக்கு இந்த குடியில இதுல ஆயிருக்கேன், குடியில் தான் இருக்கேன், பிள்ளை வச்சுட்டு குடியில் தான் ஆயிருக்கேன். வீடியாமா இது ஒன்று இல்லை அமல் கையில் அவருக்கு கை ஏறாது, அவருக்கு நிலைமையில இருக்கேன். உங்களுக்கு போன் இருக்குதா? இருக்காது உங்களுக்கு இல்லையா? அங்க வீட்டு பிள்ளைகளுக்கு அவளுக்கு மூணு கல்யாணம் கண்ணவளு அவளுக்கு இருக்கு, தாமங்கிட்ட இல்லை பிள்ளைக்கு இருக்கு, அவளுக்கு கல்யாணம் கண்ணவளுக்கு இருக்கு. காக்காச்சோட்டை இருந்தா உங்களை இடத்துக்கு தேடி வரணும்னா தேடி வரண்டா ஐயா. காக்காச்சோட்டை இந்த பம்மி அடி அந்த கடையடிக்கு போட்டோ செடி பம்மி அடிக்கிட்டு வரும். வந்து கூட இந்த வீடியோ போட்டோ காட்டுவாங்க எல்லாரும் காட்டுவாங்க. என்னமாமா கை ஏறாது. என்ன நடந்தது? முறிஞ்சு கம்பி தான் இருக்கு கைக்குள்ள. கம்பி இருக்கு, தலையும் கட்டுற ஒரு தான் எனக்கு கூட ஒரு ரொம்ப தான். அப்படி ஒத்த கையால வேலை ஆயுது நமக்கு ஒரு தொழில் ஏறாது. பார்க்க அல்ல நமக்கு.
அம்மா அங்க இருக்கிறே என்ன அங்கா காய்ச்சல் இந்த நாங்கள் எல்லாரும் இதுதான் உங்களோட அம்மாவா இது உங்களோட அம்மா என்ன அம்மாதான் நான் இயல்புல நின்றாடா நான் தான் பாக்குறேன் ஆ வருத்தம் தான் நான் மட்டும்தான் இருக்கேன் எல்லாரும் இடத்த இப்படி அப்ப உங்களை சந்திக்க வந்த படத்துல சரியா நம்மட கடையடி அந்த பழைய மில்லடி ஒன்று அந்த போட்டோ காரணா தெரியுந்தான் தெரியும் ஓ காக்கா இல்ல நீங்க ஒரு அட்ரஸ் சொன்னீங்கன்னா நானும் 42 நம்ம நம்மட வீட்டுல இது பம்மியடியில இருந்து அவர் தான் போன்ற எல்லாரும் காட்டுவாங்க ஆ. எல்லாரும் காட்டுவாங்க அவ்வளவுதான். சரி அம்மா அப்ப அம்மாமா வணக்கம் அம்மா வணக்கம் அம்மாவோட பேர் என்ன ஆமா ஆமா பாருங்க எல்லாரும் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு இதாரி சந்தோஷமாகும் சொந்த பந்தம் நேரடியா பார்க்கக்குள்ள ஒரு இதாரி பார்க்கக்குள்ள நேரமா அனுப்பிதான் நாங்கள் இருந்தான் ம் 300 ரூபாய் அம்மாக்கு எத்தனை வயசு அம்மா எனக்கு 69 வயசுமா 69 என்ன சொன்ன பிச்சை சம்பளம் 300 ரூபா 300 அதான் வச்சு வாழ்ந்து கொண்டு வர்றீங்க அப்படியா அப்புறம் இது போறான் பிள்ளைக்கு பிள்ளைங்க போகிட்ட போறான் அது 50 தொழில் இல்லை அப்ப புல்லு புள்ளுங்க போனா உங்களுக்கு எவ்வளவு தருவாங்க பிள்ளைக்கு 2500 ரூபாய் சேர்ப்பாங்க 2500 தருவாங்க கடைக்கு போயிட்டு அரிசி ஜாமான் வாங்கினோம்னா இது கொண்டு வரதோட ஒளியும்டா அரிசி ஜாமான் வாங்க தனி பண்ணுமா யாருக்குறான் அழிக்கிறான் இப்ப நாளைக்கு நாளைக்கு நீங்க இப்ப களவட்டிக்கு வருவீங்க நெல் எடுக்கிறதுக்கு எந்த பகுதியில நிப்பீங்க சொல்லல அவட தண்ணி சொல்லல அது இது வழியா ஆனா இது வழியா நிப்பீங்க எப்படியும் முடியுது போறையா நாங்க ஒரு நேரம் பால் வெட்ட அந்த பல்ல வெட்ட பார்க்க ஒரு நேரம் போவோம் அப்படி என்றாதான் கடை போவோம் சரி சரியா அம்மாவுக்கு வந்து எத்தனை பிள்ளை இல்லம்மா எனக்கு 5 பேர் கல்யாணம் கட்டினாங்க இவருக்கு கண் தெரியா வருத்தம் இருக்குது இருதயத்துல வருத்தம் இருக்கு வெயில் வழி அங்கே போக மாட்டாரு இப்ப எங்களையுமே தான் போய் குளிச்சு எடுக்க இங்க பாருங்க அந்த நெல் எடுத்துட்டு அப்படியே ஒரு பயலாக விரிச்சு காய வச்சுட்டு இருக்காங்க ஈரம் அங்க அக்கா என்ன சோர்ந்தே கிடக்குது என்னம்மா நாங்க போயிட்டு வரட்டா வேற கதைக்கு விரும்புறீங்களா அம்மா எங்க இருக்கிறோம் கதைச்சு தான் நினைக்கிறேன் எல்லாரும் ஒரே ஊரு தானே இருங்க அக்கா என்ன சோர்ந்து இருக்கிற சாப்பிடு இல்லையா சாப்பிடு தமந்தம்மா அவ சோர்ந்து சாஞ்சிட்டு கிடைக்கும் இல்லையேண்டு நெல்லு கிடைக்கலையா கிடைக்கல மணி நாங்க மிண்டிட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நெல் கிடைச்சி உங்களுக்கு அதுவும் இல்லை இல்ல யோசிச்சு கொண்டுருக்கீங்க நான் சொன்னாங்க என்ன வாழ்க்கடா பாரு நான் சொன்னாங்க அக்கா வந்து எத்தனை பிள்ளைகளுக்கு இன்னைக்கு 2 பொம்பளை பிள்ளைம்மா எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு என்ன கடை ஒரு வந்து காரணம் ஊத்துறாம என்ன ஊட்டி வைக்காது 2 பொம்பளை உண்டு ஹோஸ்டல்ல படிக்க 9ஆம் ஆண்டு உண்டு இப்போ கல்யாணம் கட்டி கொடுத்துருக்கேன் சந்தி ஒளி பிடிக்கும் கூட சேர்ப்பு தான் இருக்கு மாறுங்க யோசிச்சு இந்த புள்ளோட வர போறான் சரி இப்ப உங்களோட வாழ்வாரத்துக்கு எல்லாம் இப்ப என்ன செய்யறீங்க வீட்டுல சும்மாமா இருக்கிறப்ப தொழில் ஒன்று மில்ல அவர் வேலைக்கு போறேன் வண்ணமாக்கிட்டு போறோமா நாட்டாய வேலை செய்யண்டு போற காரணம் விட்டு இப்ப வாழை கடை நின்று 500 700 ரூபா முஸ்லிம் மக்களு தானே கொடுப்பானுங்க அப்படியே அதான் வீட்டுக்கா மந்திரங்க சாபம் முடிஞ்சா போவாரு மருமனுக்கு வருத்தம்மா நான் நாளைக்கு வாரணம்மாண்டு என்ன போன உங்க எல்லாருக்கும் எல்லாரையும் ஒரு இடத்துல ஆடு ஏமா தாரண்டி என்ன தாமம் போட்டு ஆடு எல்லாம் பாப்பீங்க இல்ல இப்ப நாங்க வந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு தொழில் அரேஞ்ச் பண்ணி தந்து ஒரு இடத்துல எங்கட வறுமையா செஞ்சு வருவான்டாமா திராட்சை பொடியில மீன் ஜாவாரம் மீன் போட்டு ஏதோ பெரிய நீரான்ல யாரு களவு எடுத்து வித்துட்டாங்க வச்ச வீட்டுக்காராக்கு இப்ப திரும்ப மீன் ஜாவாரம் செய்யறதுக்கு முதல் இல்லாம இருக்காரு மீன் ஜாவாரம் செய்யறா எவ்வளவு காசு வேணும் ஒரு 5000 இருந்தா 5000 8000 இருந்தா கடனுக்கு நான் கொடுத்து போடு வண்டி வித்து போட்டு கொடுப்பாரு அதான் 7 மாக்கி இருக்கிற மூடையும் தூக்கல பேலா நீங்க இடத்துல இருக்கிறோம் நாங்க வைக்கிற சிபிஎஸ் தெரியாது நாராயணன் கோயில் நாராயணன் கோயில் ரோட்டாரை மேலாம் இந்த சிபிஎஸ் 2 கடை இருக்கே அந்த ரோட்டாரை மேல போன் நம்பர் என்ன இருக்குதா எங்கட வேற என்ன போன் வச்சிருக்காருமா எங்களுக்கு பாடம் இல்ல அவர்கிட்ட கேட்டு எவ்வளவு நிக்காங்க
அதுக்கிட்ட சைக்கிள் அதுக்குள்ள நிறைய பேர் நிக்காங்க எனக்கு ஆரண்டு தெரியாது சைக்கிள் கரிய சைக்கிள் ஒன்று இருக்கு. அதுல வா காட்டுறேன். போயிட்டு வரேன் அடுத்து அப்ப எல்லாரும் இருங்க அக்கா போயிட்டு வரனா இப்ப நீங்க ஏதாவது இப்ப உங்களுக்கு ஒரு இடத்துல நீங்க எல்லாரும் இருந்து ஒரு இடத்துல இருந்து தொழில் செய்யக்கூடிய ஏதாவது தொழில் அரேஞ்ச் பண்ணி தந்தா செய்வீங்களா? உங்களுக்கு சம்பளத்தை தந்து உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து ஏதாவது தொழில் செய்யக்கூடிய மாதிரி இருந்தா செய்வீங்களா? செய்வீங்கன்னு இல்லாண்டி நான் புல்லு புடுங்க போறேன். இவ்வளவுதான் தோழிடும் வேற என்ன தோழி 2 நாள் போன 5000 காசு அம்மனே ஒருத்தர் கூப்பிடுவாரும் இல்லையான்னு அது 2 நாள் 5000 காசு. சரியா சரி அம்மாமா எல்லாரும் இருங்க போயிட்டு வரேன் சந்திப்போமா நான் வருவேன் கண்டிப்பா சரியா அக்கா வாரமா போயிட்டு என்ன செய்யற ஒன்றும் யோசிக்காதீங்க என்னம்மா நானும் உங்களோட ஊராள் தான் வெள்ளாவளி வெள்ளாவளி உங்களோட ஊராள் தான் நானும் சரி சந்திப்போமையா நான் நீங்க அவரை காட்டி விடுங்க எனக்கா சரிம்மா வாரமா போயிட்டு வாரமா அக்கா தூர போகணுமா காலை பார்த்த மனத்தா போடுவீங்கிறான் 5 ரூபாய் அந்த படுக்கார அந்த ஐயா என்னண்டா ஆமாமா அவன் இந்த காலோட ஒரு மீன் வியாபாரம் போவாரா செய்வாருமா அந்த அளவு இல்லன்னு இதான் ஐயாவோட சைக்கிள் சைக்கிள் எல்லாம் இருக்கு இந்த சைக்கிள்ல வந்து பொட்டி வாங்கி கொடுத்து அந்த இது வாங்கினா சரி வாட்டா இல்லையா வாட்டா இருக்கு கால் வைக்க மாட்டேன் நிக்கட்டும் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி சும்மா இருக்கீங்களா உங்களோட பேர் என்ன தவராஜா செல்லம் தவராஜா எத்தனை வயசு ஐயா எனக்கு இப்போ 53 ஆகுது 53 இப்ப உங்களோட குடும்பத்தை வாழ்க்கை நடத்துறது வாழ்வாரத்துக்கு என்ன செய்யறீங்க வாழ்வாரத்துக்கு இப்படி தாங்க கஷ்டம் கல்முனை மார்க்கெட் கல்முனை மார்க்கெட்டுக்கு போய் என்ன செய்யறது மூட சாமான் தூக்குறேன் மூட தூக்குறீங்க மூட சாமான் தூக்குறேன் விலங்குலையா கால் ரெண்டும் போண்டாப்பா இது என்ன வருத்தம் ஐயா இது 90ஆம் ஆண்டு கள்ளி முழுகிறது மட்டோட பூண்டிய வாங்கி இது காலு கலத்து வயதுனாங்க விடுங்கப்பா கடவுளே புள்ள அப்படித்தான் இருக்கணும் ஐயா 5 மாடுகத்தை கண்ணீர் வாத்து அந்த மூட்டை உலகத்துல இருக்குமா இது காலில் முள்ள வருனது இப்ப உங்களுக்கு எல்லா இடம் புத்து வருமா வருது பட்டு ஒப்பரம் பண்ண வந்துட்டு இருக்கு வெட்டப்படாண்டாங்க பட்டு நான் காக்கள்கிட்ட போறேன் வெட்டின மையரி கிழங்கு பேரு மேச கத்தி ஊராரு இழுத்தெடுப்பாராமா விட்டு மாட்டி எழுவாரு உண்டாப்பா பாருங்க என்னன்னு சொன்னா இந்த ஐயாவுக்கு வந்து இப்ப ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னாடி வந்து எனக்கு 4 பேருக்கு 350 ரூபாய் காசு அவனை அரைச்சாங்க பிஆரோட்டு காசு எல்லாரும் 15 17 18 10 கூட்டாங்க எனக்கு 5000 ரூபாய் 4 பேருக்கு அது இந்த மனம் சமத்திய கட்டாங்க சமத்தி நல்லா கூட கிடைக்கும் சமத்தில இப்ப எவ்வளவு நமக்கு கரண்ட் காசு ஓட்ட போறான் உங்களுக்கு அப்ப இந்த நீங்க ஏற்கனவே செய்த இந்த மீன் தொழில வந்து செய்ய ஆரம்பிச்சு தந்தா நீங்க செய்வீங்களா ஐயா செய்யலாம் அப்ப உங்களுக்கு 10,000 ரூபாய் காசு இருந்தா போதுமா 10,000 ரூபாய் காசு இருந்தா காணும் 10,000 தான் காணும் உங்களை நான் இப்ப உங்களோட போன் நம்பர் தாங்களே ரெண்டு நம்பர் அடிங்க அடிச்சு நீங்க மிஸ் கால் கொடுங்க இல்ல உங்க நம்பர் 52 நீ எடுங்க இல்ல நான் உங்க ரெண்டு நம்பர் அடிச்சு நான் மிஸ் கால் கொடுக்கேன் அப்புறம் திரும்ப உங்களை வந்து தொடர்பு கொள்றேன் ஐயா
இதுல கிடக்கு எங்கட சரியா 52 கிடக்கு பாருங்க. சரி ஓகே. மிஸ் கால் அடிச்சு விட்டீங்க. உங்களோட நம்பர் நான் இந்த டைம் 1-22க்கு. அப்போ நான் நம்பரை சேவ் பண்ணி உங்களுக்கு நான் எடுப்பேன். நான் 2-3 நாளைக்கு ஹோல். அப்போ எடுத்த நீங்க வந்து விடாம தொடர்ச்சியா செய்வீங்களா? செய்யலாம். மார்க்கெட்ல மீன் கடல் மீன் செய்யலாம், ஆற்று மீன் எடுத்து செய்யலாம். தொழில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. திராட்சைக்கு பொட்டிக்கு மீன் வியாபாரத்துக்கு எப்படியும் திராட்சை வியாபாரத்துக்கெல்லாம் ஒரு 5000 போகணும். 10 மீன் வியாபாரத்துக்கு 10 போகணும். 15 காசு இருந்தால் தான் இதுவும் செய்யலாம். 2 பிள்ளைகளும் பார்க்கணும். சரி சாப்பிடுதீங்களா? கொஞ்சம் சாப்பாடு நாங்கள் கொண்டு வந்த பருப்பு உருளைக்கிழங்கு சொதி வச்சு சாப்பிடுதீங்க. சரி அப்ப போயிட்டு வரோம்னாங்க. கஷ்டம் தான் என்ன? அப்ப நீங்க இப்போதைக்கு நீங்க 2 பேரும் தான் வீட்டுல இருக்கீங்க. எல்லாம் வாங்கிட்டு போகணும். எல்லாம் உரிய சாமான் எடுத்து செல்லுவா ஊர்ல அங்க எடுத்து கொடுத்தா 9ஆம் ஆண்டு படிப்பாவே எங்க கண்களினால கொண்டு ஓடுத்திருக்கிற மட்டக்களப்பு மாறுகன்னு தானே அவளுக்கு நரம்பிலாம் புல புறையெல்லாம் கொண்டு மட்டக்களப்புல சோதிச்சு சாமான் கிளிங்க தெரியும். காலில் என்ன காலில் நெல் அடிக்கலாமா? அடிக்கலாது. இதுக்குள்ள ஓடி அந்த பூந்துருமையா நெல் கொஞ்சம் கிட்ட கொண்டு காட்டு இங்க பாருங்க எப்படி இருக்கேன் இந்த காலு. அப்ப அந்த ஐயாட்டவ என்னன்னு சொன்னா கேட்டுருக்காங்க. அப்ப நெல் வாங்க அந்த களவட்டி நெல் வாங்க போவே ஒரு சில விவசாயிகள் கேட்டுருக்காங்க. நீ ஆம்பளை உழைச்சு சாப்பிடலாம் தானே கேட்டிருக்காங்க. ஆனா இந்த காலில் வந்து அவர் வேலை செய்தாரு அந்த காலடவுக்குள்ள அந்த அவர் அந்த காயத்துக்குள்ள அந்த நெல் போகும். அந்த பொம்பளை கேட்ட நேற்று சரி கவலையா இருக்கு மீனு இருந்தாலும் நம்மகிட்ட இருந்து நம்மகிட்ட வரலாம். என்னண்டா ஒரு ஆம்பளையும் கேட்கல அவர் பொம்பளை கேட்டாம மனத்தாப்படுறாரு அந்த ஐயா. சரி அல்லாங்க சரி நான் வருவேன். சரி அவங்கள பாக்குறது நான் திரும்ப வருவேன். அது என்ன செய்யுது அதான் வாழ்க்கை. இப்ப எல்லாருக்கும் கஷ்டம் தான். எல்லாருக்கும் இப்படித்தான் ஏதோ ஒரு வகையில் எல்லாருக்கும் கஷ்டம் உண்டு வருமாக்கா. யோசிக்கப்படா கண்டிப்பா நம்ம நல்லா இருப்போம் ஒரு நாள். நெல்லாம் முடிக்க வார ஒரு கண்டாமா இந்த வகுத்து குத்தண்டு கொண்டு ரத்தத்துல கிருமியா கிளினுக்கு தான் அவரே போறாங்க. ரத்தம் நேற்று குத்தி எடுத்தா நாளை கிளீனா சொல்லிருக்காங்களாம். அவரை மாற்ற ஜீரை சாப்பிட சொல்லி அங்க அவங்க வயிறு செய்யறேன்னா அங்க அவரி சாப்புகளை முண்டை எடுக்கிறாரம்மா ஒரியதுக்கு எரிஞ்சுனா வந்தா தள்ளினா நாக்கினா அவரு கொடுக்கத்தாம 2 மலை கதிரி வரைக்கும் மில்லுக்கு சாமி போற ஓடியும் கூட சேர்ப்புதான் கூட்டையும் வந்து ஒரு ஆள் வந்து மட்டக்களப்பு சத்தியாளர் வந்து பாஞ்சிட்டு போன ஒன்றையும் காணல 500 காயத்தின் தொட்டு போனாரு. அதோட போனவர் இப்படிதான் வந்து காய வச்சு திறந்தாரு. அண்ணா வணக்கம்ண்ணா. அது நல்லவில்லை. அது மூளை நல்லது. அவர் நெல் வேண்டு தான் வந்தீங்கன்னு பாப்பா கேட்டுப்பா பேரு சொல்றாரு. கதை பாருண்ணே. அண்ணா வணக்கம்ண்ணா. எப்படி சுகமா இருக்கீங்களா? கிடைக்கல என்ன தெரியுமா உங்களுக்கு? உங்களோட பேர் என்ன? உங்களோட பேர் என்ன? உங்களோட பேர் என்ன? பேர் ரவிச்சந்திரனா? அனு அனு நெல் வாங்க வந்து வேகத்தாங்களே வேகத்தாங்களா? அப்ப நீங்க எடுத்த நெல்ல தாங்க ஹாசியாரன் நான் ஆள் கொஞ்சம் அந்த பொருட்கள்ல கொஞ்சம் நேத்து பார்க்கணும் வேண்டிட்டு தோல்ல இப்படித்தான் தூக்குறான் ஏரியாடாமனே.
என்னடையா இந்திய வீட்டு போட்டு திட்டம் கொண்டு வந்தாங்க 5 லட்சம் நாங்க 2 லட்சம் போட்டு காட்டணும் வெளிப்பூச்சியும் இல்ல உள்பூச்சியும் இல்ல இதுக்கு முன்னாடி சும்மா சீமந்தலுக்கு அதுக்கு முன்ன படிச்சு வரமா வருது ஒழுங்கான கதவு இல்ல ஜன்னல் ஏதோ கதவு கரையாந்து நிறையலாம் ஜன்னலும் இல்ல ஒரே ஒரு ஜன்ன போட்டி ஏதோ பல அதுவும் சுமாரி அப்படி இருக்கு அப்படி நிலைமையில கிடக்கு என்ன செய்யறாங்க கஷ்டமா அப்படி கஷ்டத்தில் இருக்கும் என்ன சொல்ல வர உங்கள்கிட்ட வெத்தில காசு என்ன தெரியல சும்மா அப்படிதான் 50 ரூபாய்க்கு 5 வெத்தில கஷ்டப்பட்டாலும் செல்லுவாரு நமக்கு இல்லாட்டி நம்ம எல்லாரையும் ஆதரிச்சு தானும் போய் அதுகளை நமக்கு புனியும் கூட போடும் பிச்சைக்காரன் வந்துட்டான் நம்மளோட பிச்சைக்காரன் வந்துட்டான் பிறகு அவனுக்கு 5-10 வரக்குள்ள நம்ம சாப்பாடு கொடுக்கணும் ஐயா இருங்க தண்ணி வழியை குடிங்க அப்படி சாப்பாடை கொடுத்து அண்ணா சாப்பிடல என்னம்மா எவ்வளவு வாரே நம்ம கேட்கணும் நீங்களும் நாங்களும் கஷ்டப்பட்டாங்க தான் நீங்களும் கஷ்டப்பட்டா மாறா இது தண்ணி வணியை குடி சாப்பாட்டை குடு அண்ணே சொல்லணும் என்ன ஐயா இருந்து நம்மள கையில கூட இருக்கு வச்சுக்கோங்க கொடுக்கலாம் சரி பொலிச்சு குடிப்பா பதில அப்படின்னா பொலிச்சு வரான் பனி சரியா போயிட்டு வரமே அப்ப நீங்க வெள்ளாவளி உங்களை சந்திக்கிறப்ப எங்க சந்திக்க போறீங்க நாங்க 35 வரமே 35 உங்களோட போன் நம்பர் பெரியதானே சரி போன் எடுத்து வருவேன் சரியா சரி நீங்க உங்களோட வேலையை பாருங்க நான் இப்ப இல்ல இந்த களவட்டியெல்லாம் முடியட்டும் உங்களோட சீசன் இன்னொரு 4 நாளைக்கு தான் இருக்கும் 4-5 நாளைக்கு 4-5 நாளைக்கு தான் இருக்கும் அப்ப அது முடியனா உங்களை போன் அடிச்சு நான் வருவேன் மீயாவது குடும்பம் இது பாத்துனா நீ நம்மோட கோபுரமா களவட்டி வழியா அக்கடமா இருக்கிற போன ஒரு ஆளுக்கு 20,000 காசு கொடுக்கணுமா அந்த காசு குறைவுல புடிச்சுட்டாங்க நம்மளோட புடிச்ச நம்பி இருந்தவருக்கு எதையும் இல்லை கடன் இல்லைம்மா நீண்டை கண்டாடு சின்ன சின்ன கடன்கள் இருக்கு கொஞ்சம் கடன்கள் டெல்லு கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு அப்ப என்னடா மீன் வியாபாரத்தை ரெடி பண்ணி தந்தா நீங்க வந்து விட்டு போட்டு அவர் நின்று செய்வார் நீங்க போய் தருவீங்க கண்ணழகில வட்டம் ஜோடி வந்துடுவேன் 3,000 காயம் இல்ல ஜாமன் உள்ள வாங்கிட்டு போய் நின்று பார்த்துட்டு புறக்கு நடத்தி வித்தெடுத்து சாப்பிடுறோம் நம்ம சாமான் கொண்டு அரிசிகள் தேங்காய்கள் கொச்சிக்காய் வெங்காயம் அது கருவாடு சாமான் கொண்டு வராதான் அவருக்கு கொத்தரி அரை கொத்தரி சாய்க்கிடுது சோத்தையும் சாப்பிட்டுட்டு மிச்சத்தையும் கட்டி எடுத்துட்டு போய் வட்டைக்கு வருவாங்க வந்தா நெல்லை கொண்டு வந்து தோட்டத்தை போடுவாங்க போட்டு அதை சேவரம் பண்ணி வித்து போட்டு நீங்க அதை வச்சுக்கிறா சரி அப்படி நிலைமையில இருக்கு என்ன சரிண்ணா ஜோசிக்காதீங்க நாங்க திரும்ப பாருமே சரியா பாருமா அக்கா சரி ஓகே நாங்க இந்த வீடியோவோட முடிச்சு கொள்கின்றோம் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ அந்த களவட்டி அந்த நெல் வாங்குற இடத்த வந்து உண்மையிலேயே வறுமையானவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நிறைய பேர் நீங்க உங்களோட கண்ணூடாக நீங்க பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு உதவி தேவை கண்டிப்பாக வந்து ஒரு 5-6 பேர் கிட்ட இருக்காங்க ஒரு சில நாட்களுக்குள்ள உங்களால் உதவி செய்ய முடிஞ்சா கண்டிப்பாக செய்யுங்க இல்லையண்டா பரவாயில்ல கொஞ்ச நாள் போனாலும் அவங்கள தேடி நான் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போயிட்டு உதவியை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு முக்கியமான ஒரு உதவிகள் எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன ஒரு வாழ்வாரத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய மாதிரி யாராவது முன்பாங்க என்று கேட்டுக்கொண்டு இப்போ இந்த வீடியோவோட முடிச்சு கொள்கின்றேன் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரையும் கூட வந்து விடைபெறுகின்றேன் கண்டிப்பாக வந்து உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல இந்த வீடியோவை உதவி செய்யக்கூடிய உங்களுடைய உறவுகள் உங்களுடைய நண்பர்கள் யாருக்காவது பயிர்வது மூலமாக இவர்களுக்கு உதவி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோட இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கின்றேன் பாய்